இந்து குடும்பத்தில் மூன்றாவது பிறக்கும் குழந்தையின் பெயரில் 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி வழங்கப்படும். ஓசூரில் ஸ்ரீ ராமசேனா அமைப்பின் அகில இந்திய தலைவர் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ராம்சேனா என்ற மாநில அளவிலான அமைப்பு துவங்கப்பட்டது. இதன் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு முறையாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக ஸ்ரீராம் சேனா அமைப்பின் அகில இந்திய தலைவர் பிரேமோத் முத்தாலிக் ஓசூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பண்டே ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினார். பின்னர் காமராஜர் காலனியில் உள்ள ஆந்திரா சமிதி அரங்குக்கு வருகை தந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் துவக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து உருதுமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பிலிருந்து விலகி சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீராமசேனா அமைப்பில் தாங்களை இணைத்துக் கொண்டனர். ஸ்ரீ ராம்சேனா அமைப்பின் தமிழ்நாடு மாநில தலைவராக பிரபு மற்றும் மாநில பொதுச் செயலாளராக சந்திரசேகர் ஆகியோருக்கு அகில இந்திய தலைவர் ராமோத் முத்தாலிக் சால்வை அணிவித்து நெற்றியில் திலகமிட்டு அமைப்பின் பொறுப்புக்கான சான்றிதழ்கள் வழங்கினார். தொடர்ந்து மாநில மாவட்ட நிர்வாகிகளின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு முறைப்படி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் ராம்சேனா அமைப்பின் கோட்பாடுகள் மற்றும் கொள்கைகள் குறித்து தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் விளக்கி பேசினார்கள். அப்போது பேசிய பிரேமோத் முத்தாலிக், தமிழ்நாட்டில் இந்து மத குடும்பத்தில் மூன்றாவதாக பிறக்கும் குழந்தைக்கு ராமசேனா அமைப்பின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். கூட்டத்திற்கு பின்பு பிரேமோத் முத்தாலிக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்து மத குடும்பத்தில் மூன்றாவது குழந்தைக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு இந்தியாவில் வேறு எங்காவது மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர், பேட்டி கன்னட மொழியில் உள்ளது, அதன் மொழிபெயர்ப்பு கர்நாடக மாநிலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் நாள்தோறும் இந்துக்களின் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருவதுடன் ஜகதி போன்ற மத மாற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஸ்ரீ ராமசேனா அமைப்பின் சார்பில் இந்து மத குடும்பத்தில் மூன்றாவதாக பிறக்கும் குழந்தை தொடர்பாக தெரிவித்தவுடன் அதன் பெயரில் 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக செலுத்தி நிச்சயம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீராம் சேனா பங்கு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், பேட்டி கன்னட மொழியில் உள்ளது, அதன் மொழிபெயர்ப்பு ஸ்ரீராமசேனா என்பது அரசியல் சார்பற்ற அமைப்பாகும். இது அரசியல் கட்சி இல்லை, ஆனால் தர்ம துரோகிகள், நத்திகாவாதிகள், திருக்கோவில்களை அழிக்க நினைப்பவர்கள் ஆகியோரை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. இதற்காக தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இவர்களை தோற்கடிப்போம், இவர்களை தோற்கடிப்பதுதான் முக்கியம் என உறுதி கூறுகிறேன் என்று அவர் தெரிவித்தார். பேட்டி பிரேமோத் ಮುತಾಲಿಕ್ ಅಖಿಲ ಇಂಡಿಯ தலைவர் ಶ್ರೀರಾಮ ಸೇನಾ ನಡೀತಾ ಇದೆ. ಪುನೀತ್ ಅವರು ರಾಜ್ಯ ಅಧ್ಯಕ್ಷರು. ಇವತ್ತು ಚಂದ್ರಶೇಖರ್ ಇವರು ಫಿಲ್ಮ್ ಲ್ಯಾಂಡ್ ನಲ್ಲಿ ಫೈಟಿಂಗ್ ಮಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಫೈಟಿಂಗ್ ಡ್ಯೂಪ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ಬಹಳ ವರ್ಷದಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಆ ಫೈಟಿಂಗ್ ಮಾಡುವಂತ ಯುವಕರ ಸಂಘದ ಅಧ್ಯಕ್ಷರು ಕೂಡ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಇವತ್ತು ನೂರಾರು ಅವರ ಕಾರ್ಯಕರ್ತರನ್ನ ತಗೊಂಡು ಶ್ರೀರಾಮ ಸೇನೆ ಸಂಘಟನೆಗೆ ಜಾಯಿನ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಶ್ರೀರಾಮ ಸೇನೆ ಸಂಘಟನೆ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ತಮಿಳುನಾಡಿನ ರಾಜ್ಯದ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾಗಿ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ಇಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡಿದೆ. ಅವರ ಜೊತೆಗೆ ಬಂದಂತವ್ರನ್ನು ಸಾಕಷ್ಟು ಜನರಿಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನ ಘೋಷಣೆ ಮಾಡಿದೀವಿ. 1000 ಜನ ಇವತ್ತಿನ ಕಾರ್ಯಕರ್ತರ ಸಭೆಯಲ್ಲಿ
ಅತ್ಯಂತ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಆಗಿದೆ ಅಂತನ್ನುವಂಥದ್ದು ಮೊದಲನೇದಾಗಿ ತಮ್ಮ ಮುಂದೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಎರಡನೇದು, ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಜಿಹಾದಿ ಮಾನಸಿಕತೆ, ನಾಸ್ತಿಕವಾದದ ಮಾನಸಿಕತೆ, ಕನ್ವರ್ಷನ್ ಮಾಡುವಂತಹದ್ದು, ಈ ರೀತಿಯ ಪ್ರವೃತ್ತಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ರು ನಿರಂತರವಾಗಿ ಗ್ರಾಮ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕನ್ವರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಸ್ಲಿಮರು ಜಿಹಾದಿ ಮಾನಸಿಕತೆಯಿಂದ ಟೆರರಿಸ್ಟ್ಗಳನ್ನ, ಹಿಂದೂ ದ್ರೋಹಿಗಳನ್ನ, ಧರ್ಮದ್ರೋಹಿಗಳನ್ನ ಅವರು ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡುವಂತ ಇವತ್ತಿನ ಸರ್ಕಾರ, DMK ಸರ್ಕಾರ ಸಾಕಷ್ಟು ರೀತಿಯ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೆಂಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರ ವಿರುದ್ಧ ಇವತ್ತು ಅವರಿಗಿಂತ ಪ್ಲೀಸ್ ಮಾಡೋಗೋಸ್ಕರ, ಮುಸ್ಲಿಂ ಓಟಿಗೋಸ್ಕರ ಹಿಂದೂಗಳ ಅವಹೇಳನ, ದೇವಸ್ಥಾನಗಳ ಅವಹೇಳನ, ಬಹಿರಂಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ 1000 ದೇವಸ್ಥಾನ ಒಡೆದಿದ್ದೀನಿ ನಾನು ಅಂತನ್ನುವಂತದ್ದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಂವಿಧಾನ ವಿರೋಧಿ ಇದು. ಸಂವಿಧಾನ ಒಪ್ಪಲ್ಲ. ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಇದನ್ನ ಹೇಳಿಲ್ಲ. ಸೊ ನಿಮಗೆ ಹಕ್ಕಿಲ್ಲ ದೇವರನ್ನ ಬೈಯೋದು, ದೇವಸ್ಥಾನ ಒಡೆಯೋದು, ಧರ್ಮವನ್ನ ಅವಹೇಳನ ಮಾಡೋದು, ಹಿಂದೂಗಳನ್ನ ಬೈಯೋದು, ನಿಮಗೆ ಹಕ್ಕಿಲ್ಲ. ಸೊ ಆ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ಶ್ರೀರಾಮ ಸೇನೆ ಸಂಘಟನೆಯ ಇಡೀ ರಾಜ್ಯಾದ್ಯಂತ ಧರ್ಮದ್ರೋಹಿಗಳನ್ನು, ದೇವಸ್ಥಾನ ಒಡೆಯುವಂತವರ ಮಾನಸಿಕತೆಯನ್ನ ನಾವು ನಿಶ್ಚಿತವಾಗಿ ತಡಿತೀವಿ, ಸೋಲಿಸ್ತೀವಿ ಅಂತನ್ನುವಂಥದ್ದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇನ್ನು ಮುಂದಿನ ವರ್ಷ ಚುನಾವಣೆ ಇದೆ ತಮಿಳುನಾಡು. ಅದಕ್ಕೆ ನೀವು ರಾಮಸೇನಾ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ರಾಮಸೇನಾ ನಾನ್ ಪೊಲಿಟಿಕಲ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್, ನಮ್ದು ಪಕ್ಷ ಅಲ್ಲ. ಆದ್ರೆ ಈ ಧರ್ಮದ್ರೋಹಿಗಳು ಯಾರಿದ್ದಾರೆ, ದೇವಸ್ಥಾನ ನಾಸ್ತಿಕವಾದಿಗಳು ಯಾರಿದ್ದಾರೆ, ದೇವಸ್ಥಾನ ಒಡೆಯುವಂತ ಮಾನಸಿಕತೆಯವರು ಯಾರಿದ್ದಾರೆ, ಇವರನ್ನ ಮನೆ ಕಳಿಸೋದು ನಿಶ್ಚಿತ. ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಚಾರವನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಇವರನ್ನ ಸೋಲಿಸಿ ಇನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಇವರನ್ನ ಸೋಲಿಸೋದು ಮುಖ್ಯ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕಾರ್ಯಕರ್ತರ ಬೆಂಬಲ ಕೇಳಿದ್ರೆ ಯಾರು ಹಿಂದೂಗಳ ಪರವಾಗಿದ್ದಾರೆ, ಹಿಂದೂ ಧರ್ಮದ ಪರವಾಗಿದ್ದಾರೆ, ಹಿಂದೂಗಳಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡುವಂತವ್ರಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಶ್ರೀರಾಮ್ ಸೇನೆ ಬೆಂಬಲಿಸುತ್ತೆ. ಮೂರನೇ ಮಗುವಿಗೆ 4ನೇ ಮಗುವಿಗೆ ಒಂದೊಂದು ಲಕ್ಷ ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಈಗ ನಿಮ್ಮ ಸಂಘಟನೆ ಬೇರೆ ರಾಷ್ಟ್ರಗಳಲ್ಲಿ ಈ ತರ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನ ಮಾಡಿದ್ವಿ. ಸೊ ಏನಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ, ನಮ್ಮ ಜನಸಂಖ್ಯೆ ದಿನೇ 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 ಹಿಂದೂಗಳ ಜನಸಂಖ್ಯೆ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಇರೋದ್ರಿಂದನೇ ಅನಾಹುತಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಈ ಜಿಹಾದಿ ಮಾನಸಿಕತೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ, ಜಿಹಾದಿಗಳ ಜನಸಂಖ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ನಾವು ಶ್ರೀರಾಮ್ ಸೇನೆ ಸಂಘಟನೆಯಿಂದ ಆಹ್ವಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. 3ನೇ ಮಗುವಿಗೆ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಜನ್ಮ ಯಾವತ್ತಾಗತ್ತೆ ಅವತ್ತು ನಮಗೆ ತಿಳಿಸಿದ್ರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಡಿಪಾಸಿಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ, FD ಮಾಡ್ತೀವಿ ಅಂತನ್ನುವಂಥದ್ದು ಹೇಳಿದ್ವಿ. ಮಾಡ್ತೀವಿ. ಸನಾತನ ಧರ್ಮ ಯಾವುದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಕಾನ್ವೆಂಟ್ ಸ್ಕೂಲಿನ ಪ್ರಭಾವದಿಂದ, ಪರಿಣಾಮದಿಂದ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಆಡಳಿತದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸ್ಕೂಲ್ಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಬಳೆ ಹಾಕೋಬಾರ್ದು, ಕುಂಕುಮ ಇಡಬಾರ್ದು, ವಿಭೂತಿ ಹಚ್ಚಬಾರ್ದು, ಹೂ ಮುಡಿಬಾರ್ದು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಇನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಎಲ್ಲ ಸ್ಕೂಲ್ಗಳ ಎದುರುಗಡೆಗೆ ಗೇಟ್ ಮುಂದೆನೆ ಬಳೆ, ಕುಂಕುಮ, ಹೂವು ಇಟ್ಟು ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಒಳಗಡೆ ಹೋಗೋವ್ರಿಗೆ ಕುಂಕುಮ ಹಚ್ಕೊಳ್ಳಿ, ವಿಭೂತಿ ಹಚ್ಕೊಳ್ಳಿ, ಬಳೆ ತೊಡ್ಕೊಳ್ಳಿ, ಹೂ ಮುಡ್ಕೊಂಡು ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತನ್ನುವಂತಹದ್ದು ಆಂದೋಲನವನ್ನ, ಅಭಿಯಾನವನ್ನ, ಪ್ರತಿಭಟನೆಯನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. 16,000 ವರ್ಷದ ಹಿಂದಿನ ಧರ್ಮ, ಶಾಸ್ತ್ರ ಮತ್ತು ವಿಜ್ಞಾನ ಎರಡೂ ಇದೆ. ಇದು ಬರೇ ಮೂಢನಂಬಿಕೆ. ನಮ್ಮಪ್ಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಮಗನು ಮಾಡ್ತಾನೆ. ನೋ. ಹಣೆಗೆ ಕುಂಕುಮ, ವಿಭೂತಿ, ಭಸ್ಮ
ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೂ ಶಾಸ್ತ್ರ ಮತ್ತು ವಿಜ್ಞಾನ ಇದೆ, ಸೈನ್ಸ್ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಬೈಬೇಕು ವಿನಃ ನಿಮ್ಮ ಮುಸ್ಲಿಂ ಓಟಿಗೋಸ್ಕರ, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ರ ಓಟಿಗೋಸ್ಕರ ಹಿಂದೂಗಳನ್ನ, ಸನಾತನ ಧರ್ಮವನ್ನ ಅವಹೇಳನ ಮಾಡುವಂತಹದ್ದನ್ನ ನಾವು ಇದನ್ನ ವಿರೋಧಿಸ್ತೀವಿ, ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ, ಆಂದೋಲನ ಕೂಡ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತನ್ನುವಂಥದ್ದು.